ஜல்லிக்கட்டு போராட்டம் மூலம் வைரலானவர் ஜூலி. இவங்க பிக் பாஸ் சீசன் 1 நிகழ்ச்சியில போட்டியாளராக கலந்து கொண்டாங்க. அங்கு நடிகை ஓவியாவுக்கு இவங்க செய்த துரோகம் ஓவியா ஆர்மியை கொதிக்க வச்சது. கமலஹாசனும் இவங்கள சராமாரியா கேள்வி கேட்டு வெளுத்து விட்டிருப்பார். அதன் பிறகு இவங்க வெளியே வந்ததும் அதிக ஹேட்டர்களை சம்பாதிச்சாங்க. இந்த சூழல்ல தாவேக தலைவர் விஜய் குறித்து இவங்க பேசியது சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. வேலூரில் நடைபெற்ற தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அக்கட்சியின் தலைவர் விஜய் உரையாற்றினார். அப்போது குட்டி ஸ்டோரி ஒன்று பேசி உரைய தொடங்கினார். அங்க சென்டர்ல ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காலை ஒன்று நின்றுட்டு இருக்குது. காலில் மண்ணை வீசிக்கிட்டு சீறிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்குது. யாருமே பக்கத்தில் போக முடியல. அந்த இடம் ஒரு கேஷுவலாக மாறணும் அப்படின்னா அந்த காளையை அடக்கி அமைதி ஆக்கினா தான் மறுபடியும் ஒரு பேக் டு நார்மல் சுச்சுவேஷனுக்கு அந்த இடம் மாறும். அந்த கூட்டத்தை விலக்கிட்டு ஒரு சின்ன பையன் ஒரு என்ட்ரி ஒன்று கொடுக்குறான். அந்த சின்ன பையன் எதுவுமே காதலையே போட்டுக்காம 2 பாக்கெட்லையும் கையை விட்டுக்கிட்டு ஸ்டைலா கெத்தா தில்லா அப்படியே உள்ள போறான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், அந்த காலை அப்படியே சீறிக்கிட்டே நின்றுட்டு இருக்குது. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், காலை அப்படியே சீறிக்கிட்டே முன்னாடி வருது. மக்கள் எல்லாரும் பதட்டத்தோட அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், காலை அப்படியே முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த 2 புல்லுக்கட்டு அதை அந்த காலை கிட்ட காட்டுறான். காலை அப்படியே சடனா வந்து நின்று அது மூடெல்லாம் மாறி அந்த புல்லுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அந்த சின்ன பையனும் அந்த காலை அப்படியே தடவிக்கிட்டு வரான். காளையும் பக்கத்தில் ஒரு குழந்தை மாதிரி நடந்து வந்துக்கிட்டு வருது. பக்கத்தில் இருந்த ஒரு வயல்வெளியில் அந்த காளையை மேய விட்டுட்டு வரான். மக்கள் எல்லாரும் அந்த பையனை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இந்த குட்டி ஸ்டோரியை அடுத்து பிக் பாஸ் ஜூலி விஜய் பேசியது குறித்து தனது கருத்தை தெரிவித்தார். ஹாய்னா ஜூலி, இப்போதான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையிலே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜல்லிக்கட்டு காளையை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கப்புறம் என்னால் பேசாமல் இருக்க முடியல. நீங்கள் வாட்டுக்கு போகிற போக்கில் ஜல்லிக்கட்டு காலை நின்றுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிகிட்டு போய் ஓரமாக விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட கட்சியில் இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று கணக்கு ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்ணுறது? 50 இருக்கட்டும்னே, 500 ஆக்கிடாதீங்க. கஷ்டப்பட்டு எல்லாரும் போராடி ஜல்லிக்கட்டு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு அது ப்ராப்பராகவும் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்க போராட யாருக்கும் திராணி இல்லைன்னு. கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுன்னு. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதானே. ஜூலி இப்படி பேசியது விஜய் ரசிகர்களை கொந்தளிக்க செஞ்சிருக்கு. என்னமோ ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கே இவர்தான் தலைமை தாங்கி அனுமதி பெற்றுக் கொடுத்தது போல பேசுகிறார் என பலரும் அவரை சாடி வருகின்றனர். விஜய் ரசிகர்களும் இவருக்கு இன்ஸ்டாவில் பதிலடி கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் சீரியல் நடிகரும் விஜயின் தீவிர ரசிகருமான அருண்ராஜன் தனது இன்ஸ்டா பக்கத்தில் ஜூலிக்கு பதிலடி கொடுத்துள்ளார். ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ஸ்டோரி சொன்னாருமா. அதில் அவர் பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா? காளமாடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஜல்லிக்கட்டு காளமாடுன்னு சொல்லிட்டாருமா. ஜல்லிக்கட்டுன்னு உடனே அதுக்கு நீங்கள் தான் காப்பி ரைட்ஸ் வச்சுருக்கிற மாதிரி, நீங்கள் தான் அதுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கி கொடுத்த மாதிரி. எப்படி கஷ்டப்பட்டு இவங்க வந்து ஜல்லிக்கட்டுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்களாம். இப்போ வந்து 50, 500, 1000 உடனே எல்லா சின்ன பசங்களும் புல்லுக்கட்டோட போய் நின்றுவாங்களாம். உடனே ஜல்லிக்கட்டை வந்து பேன் பண்ணிடுவாங்களாம். மறுபடியும் இவங்களுக்கு போராட திராணி இல்லையா? எப்பா என்னமா பிரச்சனை உனக்கு? லிசன், இது வந்து திஸ் இஸ் சம் கைண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ட் ஸ்பீக்கிங். உங்களுக்கு அதெல்லாம் சம்மந்தம் இல்லை, உங்களுக்கு அதை பற்றி என்னன்னு தெரியாது. ஸோ அரசியல், மக்கள் நல்வாழ்க்கை, இந்த மாதிரியான ரொம்ப மேம்பட்ட மக்கள் பேசுகிற ஒரு அரசியல். ஸோ மக்கள் எல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இந்த எலெக்ஷனை வந்து அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கோம். சம்மந்தமே இல்லாமல் ஏன் தங்கச்சி வேறு வேலை இல்லையாம்மா, கல்யாணம் ஆயிருக்கு, புருஷனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் எங்கள் அண்ணனெல்லாம் வம்புக்கு இருக்காதீங்கம்மா, போங்கம்மா, ஹாப்பியாக இருங்க, ஹாப்பி மேரிட் லைஃப். இவரை போல ஆயிரக்கணக்கான விஜய் ரசிகர்கள் ஜூலிக்கு பதிலடி கொடுத்து வருகின்றனர். அதே நேரம் இப்படி ஜூலியை வசைபாடுவது கருத்துரிமைக்கு எதிரானது எனவும் சிலர் அவருக்கு ஆதரவாக பேசி வருகின்றனர்.